ஆதித்யா, தமிழ். பாரதி, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? நான் உன்னை காணானதும் என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்தே போயிட்டேன். ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு பாட்டி, அதை முடிச்சிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. போன காரியம் என்னாச்சு? நான் நினைச்சதை விட வேற விஷயம்லாம் நடந்துச்சு. நான் அதை பத்தி விவரமா உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். சார், ஆமாமா, நாங்களும் வரோமா. எங்களை அங்க கூட்டிட்டு போமா. பாரதி, என்ன யோசிக்கிற? குழந்தைங்களோட மனசு நமக்கு புரியாது. நமக்கு 1000 பிரச்சனை இருக்கும், நிறைய கட்டுப்பாடு இருக்கும், யாரு என்ன நினைப்பாங்கன்னு யோசனை இருக்கும். அதெல்லாம் குழந்தைங்களுக்கு தெரியாதுமா. இந்த நிமிஷம் இவங்க 2 பேரும் தான் அப்பாவா நினைக்கிற ஆதி மித்ராவோட மனக்கோலத்தை பார்த்து பரிதவிச்சு போயிருக்காங்க. நீ அவங்கள அவங்க அப்பாட்ட கூட்டிட்டு போ பாரதி. சரி பாட்டி, வாங்க போங்க. வா வா. கமலா, அங்க பாத்தியா? மாப்பிள்ள பொண்டாட்டி குழந்தைங்கன்னு கல்யாணத்துக்கு முன்னாடியே மேடையில குடும்பமா நிக்கிறாரு. ஆமாண்டி, பாக்குறதுக்கே அப்படிதான் இருக்கு. போட்டோகிராஃபர், என்ன கேமராவை கையில வச்சுட்டு போட்டோ எடுக்காம நிக்கிறீங்க? போட்டோ எடுங்க. ஓகே சார். பாரதி, எல்லாம் ஓகே தானே? எதுவும் பிரச்சனை இல்லையே? ஓகே தான் சார். இல்லை, என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா? ஏதாவது பிரச்சனையா? ஏன் சார் அப்படி கேட்குறீங்க? இல்லை, கொஞ்ச நேரமாகவே மண்டபத்தில் எல்லாம் ஆளை காணோம், அதான். சார், அதான் நான் உங்ககிட்ட ஃபோன்லேயே நான் வேற வேலையாக வெளியில் போயிருந்தேன்னு சொன்னேனே. சரி, ஓகே.